John 17, 1 to 5. யோவான் 17, 1 5 வரை. Jesus spoke these words, lifted up his eyes to heaven and said, Father, the hour has come. Glorify your Son, that your Son also may glorify you, as you have given him authority over all flesh, that he should give eternal life to as many as you have given him. And this is eternal life, that they may know you, the only true God, and Jesus Christ, whom you have sent. I have glorified you on the earth. I have finished the work which you have given me to do. And now, O Father, glorify me together with yourself, with the glory which I had with you before the world was. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேளை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்திருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். We have been studying the beginning of Jesus' great prayer in this chapter. இயேசுவினுடைய மாபெரும் இந்த ஜெபத்தை, அதன் துவக்கத்தை நாம் பார்த்தோம். And today we want to basically take another look at what Jesus' main petition means. இன்னொரு முறை அதை பார்த்து இயேசுவினுடைய முக்கிய ஜெப வேண்டுகோள் என்ன என்பதை பார்ப்போம். அதன் அர்த்தம் என்ன, and see how this applies to us. அது எப்படி நமக்கு, அது நாம் எப்படி அதை எடுத்துக்கொள்வது என்பதை பார்க்க. More specifically, let me be more specific. Very simply put, today we want to try to see God's glory. இன்னும் குறிப்பிட்ட விதத்தில் நான் சொல்ல போனால், இன்றைக்கு தேவனுடைய மகிமையை நாம் காண விரும்புகிறோம். That's the point of today's message. அதுதான் இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய முழு கருத்தும். That we need to see the glory of the Son and the glory of the Father. பிதாவினுடைய மகிமையும் குமாரனுடைய மகிமையும் நாம் காண விரும்புகிறோம். Not only that we need to, we want to actually during the course of this sermon lead you to see. இதை பார்க்க வேண்டியது அவசியம்ன்றது மட்டும் இல்லை, உங்களை பார்க்கும்படியாக அழைத்து செல்ல விரும்புகிறோம். You know, why should we see God's glory? Why is that important when we are dealing with this text? தேவனுடைய மகிமையை நாம் காண்பது ஏன் அவசியம் இந்த பகுதியை பார்க்கும்போது? Because, you know, the one reason is the very meaning of Jesus' main petition demands that we see God's glory. இயேசுனுடைய பிரதான வேண்டுகோள், அதனுடைய அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, அந்த வேண்டுகோளை அவர் ஜெபிக்கிறது எதுக்காக ஜெபிக்கிறாரு? நாம் தேவனுடைய மகிமையை காண வேணும்னு ஜெபிக்கிறாரு. Look at what is Jesus' main petition? இயேசுனுடைய பிரதானமான ஜெப வேண்டுகோளை கவனியுங்கள். It is that word glorify, right? Glorify the Son, that the Son may glorify the Father, verse 1. குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும்ன்றார். So Jesus' main request to the Father is what? Glorify me so that I may glorify you. That word glorify is the key. ஆகவே இயேசுனுடைய வேண்டுகோள் என்ன, ஜெப வேண்டுகோள் என்ன? என்னை மகிமைப்படுத்தும், நான் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக. அந்த மகிமைப்படுத்துகிறதுங்கிறது தான் அங்கே முக்கியம். So we can put it like this. What is Jesus' main petition? In short, we can say simply glorify God. Glory, the glorification of God. ஆகவே இயேசுனுடைய பிரதான ஜெப வேண்டுகோள் என்ன? இப்படி சொல்லலாம், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் பிரதான வேண்டுகோள். Both the Son and the Father. குமாரனும் பிதாவும் மகிமைப்பட வேண்டும். But what does glorify mean? ஆனால் மகிமைப்படுத்துவது என்றால் என்ன, மகிமைப்படுவது என்றால் என்ன? You know, what does that mean? என்ன அர்த்தம் அதுக்கு? Sometimes we use words without really thinking what they mean. அநேக நேரத்தில் நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம், ஆனால் உண்மையாகவே அதனுடைய அர்த்தம் என்னன்னு விளங்காம பயன்படுத்துகிறோம். Right? We all talk about glorifying God. பிதாவை மகிமைப்படுத்துவதை குறித்து எல்லாருமே பேசுகிறோம். But what does that mean? ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? You know, one of the important meanings of that word glorify is this. It is to put God's greatness on display for others to see. மகிமைப்படுத்தும் என்றால் என்ன, படுத்தும் என்றால் என்ன அர்த்தம்?
தேவனும் எவ்வளவு பெரியவர் என்பதை எடுத்து காட்டி அநேகர் காணும்படியாக அதை காட்சி பொருளாக்குவது. Let me put it like this: to glorify God means to publicize God's greatness. மகிமைப்படுத்துவது என்று சொன்னால் தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை விளம்பரப்படுத்துவது, தெரியப்படுத்துவது. Or we can put it like this: to cause others to see God's greatness. இன்னொரு விதத்தில் சொல்ல போனா மற்றவர்கள் தேவனுடைய மகிமையை காணும்படி எவ்வளவு பெரியவர் என்பதை காணும்படியாக உதவி செய்வது. I think you'll agree that that is one of the most important meanings, especially when you talk about glorifying God, right? தேவனை மகிமைப்படுத்துவது என்றால் இதுதான் அர்த்தம். So when Jesus says to the Father and he requests him saying, glorify me, what does he mean? ஆகவே இயேசு பிதாவை நோக்கி என்னை மகிமைப்படுத்தும் என்று சொல்லும்போது என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார்? He is saying, put my greatness on display for others to see. நான் எவ்வளவு பெரியவன் என்பதை எடுத்து மற்றவர்கள் காணும்படியாக அதை வெளிப்படுத்தும் என்கிறார். Jesus is already great in many ways. இயேசு பல விதங்களில் பெரியவர். Yes, at this point there was one aspect that was still lacking, perhaps in the fact that Jesus in some ways had laid down his former glory and he was going to regain it after the resurrection. ஒன்று, இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது தமக்கு ஆதியில் இருந்த மகிமையை கொஞ்சம் ஓரமாக வச்சிட்டு தான் வந்தார். அதை திரும்ப நித்தியத்துக்குள்ளே செல்லும் போது அதை எடுத்துக்கொள்ள இருக்கிறார். But he is already great in many ways. ஆனால் அநேக விதங்களிலே அவர் பெரியவர். But what he's praying for is, let my greatness be seen by others. அவர் என்ன சொல்றாரு? என்னுடைய நான் எவ்வளவு பெரியவர் என்பது மற்றவர்களுக்கு தெரியட்டும் என்கிறார். That's what he means when he says glorify me. அதைத்தான் மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். Oh Father, cause these people to see my greatness. பிதாவே, இந்த ஜனங்கள் நான் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்க்கட்டும் என்கிறார். Why? ஏன்? So that through that they may see your greatness, so that I may glorify you, he says. அதன் மூலமாக உம்முடைய மகிமையை அவர்கள் காணட்டும், நான் அதன் மூலமாக உம்மை மகிமைப்படுத்தட்டும். What does he mean when he says I may glorify you? நான் உம்மை மகிமைப்படுத்தட்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? He means to say I will put your greatness on display for the world to see. நான் உம்முடைய நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை எல்லாரும் காணும்படியாக அதை எடுத்து காட்டுவேன் என்கிறார். Very simply, Jesus is saying in that when he says glorify me that I may glorify you, he means to say, Father, publicize my greatness so that I may publicize your greatness. உம்மை நான் மகிமைப்படுத்தும்படியாக என்னை மகிமைப்படுத்தும் சொல்றதுடைய அர்த்தம் என்ன? பிதாவே, நீர் என்னை ஏன் மகிமைப்படுத்த வேணும்? நான் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை காட்டும்படியாக என்னை மகிமைப்படுத்தும் என்றார். This matter of glory is not a secret hidden thing. இந்த மகிமை என்கிறது ஏதோ மறைத்து வைக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்ல. You cannot hide glory, you know. மகிமையை மறைக்க முடியாது. Glory, the very meaning of glory itself is the manifestation of greatness or manifested splendor or something like that. மகிமைன்றதுடைய அர்த்தமே வெளிப்படுத்தப்பட்ட அற்புதமான காரியங்கள் என்றால். Right, like so the meaning of glory of God means the greatness of God manifested, revealed. ஆகவே மகிமைப்படுத்துவது என்றால் என்ன? தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை வெளிப்படுத்துவது. And that's why oftentimes in the Bible you see the glory of God in the form of a cloud or something visible, something very dazzling, something radiant, something that makes a visual effect in front of others, you know. ஆகவே தான் அநேக நேரத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படும் போது வேதவசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், மேகம் போல வந்து இறங்குது, ஒரு ஒளி பிரகாசம் உண்டாகிறது, பார்க்கிறதுக்கு எடுத்துக்காட்டான விதத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது. And the moment you use that verb to glorify means that emphasis becomes even more, make my glory public, manifest my glory for all to see. மகிமைப்படுத்துவது என்றாலே என்னுடைய மகிமை நான் எவ்வளவு பெரியவர் என்பதை என்னுடைய மகிமையை எல்லாருக்கும் வெளிப்படுத்தும் என்றுதான் அர்த்தம். You know, like for example when we say glorify your name, O God, நாம் சொல்லுகிறோம் இல்லையா, தேவனே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். What do we mean by that? We say that, but do we stop to think about what it means? சொல்றோம், ஆனா யோசிக்கிறோமா என்ன அர்த்தம்னு? The meaning of that is, O God, manifest the greatness of your name. தேவனே உம்முடைய நாமத்தின் மேன்மையை வெளிப்படுத்தும். Let all see
Let others see the greatness of your name, who you உம்முடைய are. நாமம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை மக்கள் காணட்டும் என்பதுதான் அந்த அர்த்தம். When we say, Jesus, you be exalted on high, you be glorified, what do we mean? We mean to say, Jesus, let people see how high and great you are. இயேசுவே நீர் உயர்த்தப்படுவீராக மகிமைப்படுவீராக என்று சொல்லும்போது என்ன சொல்றோம்? நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை மக்கள் காணட்டும் என்கிறோம். When we say, for example, we should live in such a way that we glorify God. What do we mean by that? நம்ம இன்னொரு பதம் உபயோகப்படுத்தணும் இல்லையா? தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று. What do we mean by that? அதன் அர்த்தம் என்ன? We mean our lives must be lived in a way that showcases how great God is to this world. நாம் எப்படி வாழ வேண்டும்? தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற விதத்திலே வாழ வேண்டும் என்பதுதான் அந்த அர்த்தம். Our lives must put God's greatness on display for the world to see. தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை ஒரு காட்சியாக இந்த உலகத்துக்கு காட்டுவதாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். What I'm trying to say is the very meaning of glorify when applied to God means the making public or the making obvious for all to see His greatness. ஆகவே இந்த மகிமைப்படுத்துவது என்கிற வார்த்தை தேவனை மகிமைப்படுத்துவதுன்னு வரும்போதே அது என்ன அர்த்தம்? எல்லாரும் வந்து தேவன் எவ்வளவு பெரியவர் நல்லவர் என்பதை காணும்படியாக வெளிப்படுத்துகிறதை குறிக்கிறது. So here is a prayer Jesus is making very in one corner, in many ways a private prayer. ஆகவே இங்கே இயேசு ஒரு தனிப்பட்ட ஜெபத்தை அவர் பிதாவிடத்தில் ஏறெடுக்கிறார். But when the answer for this prayer comes, it is going to be very public. ஆனால் இந்த ஜெபத்துக்கு பதில் வரும்போது அது எல்லாருக்கும் தெரிய வரும். Because he's basically praying saying, let others see my glory and your glory, O Father. என்ன ஜெபம் பண்றாரு? மற்றவர்கள் என்னுடைய மகிமையை காணட்டும், உம்முடைய மகிமையை காணட்டும் என்று. The whole point of Jesus' prayer is let all see God's glory. இயேசுடைய ஜெபத்தினுடைய காரியமே என்னன்னா, பாயிண்ட் என்னன்னா, எல்லாரும் உம்முடைய மகிமையை காணட்டும். If all should see, then surely we should see. எல்லாரும் காணணும்னா நாமும் காண வேண்டும். We can't just be talking generally like that, all must see, the world must see. First of all, we should see before the world sees. எல்லாரும் காணணும், எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜெனரலா பேச முடியாது. நாம் முதல்ல பார்க்கணும். Only when we see, we will, cause others in the world to see. We will lead others in the world to see. நாம் முதல்ல அதை கண்டால்தான் மற்றவர்கள் காணும்படியாக நாம் உதவ முடியும். When we see something good in this world, உலகத்தில் நாம் எதையாவது ஒரு நல்லதை பார்க்கும்போது we automatically want to share it with others. Have you noticed that? மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். The whole principle of the WhatsApp works on that. Success of WhatsApp is based on people's desire to share what they think is good, right? வாட்ஸ்அப்பினுடைய வெற்றியின் ரகசியமே என்ன? ஏதாவது ஒரு நல்ல காரியம்னா அதை எல்லாரும் பார்க்கறதுக்கு உதவி செய்யணும், அவ்வளோதான். Right? That's why WhatsApp is so popular. We see something that we are impressed with, we like, it's funny. In some way it impresses us. Immediately we want to share it. We can't be without sharing it. ஏதோ ஒரு பிரயோஜனமான காரியத்தை படிக்கிறோம் அல்லது வீடியோவை பார்க்கிறோம், நமக்கு பிரயோஜனமாக இருக்குது, அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க வேணுமே என்று சொல்லி தான் பகிர்ந்து கொள்கிறோம். அதை எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். It's in our very nature to want to share the great things we see. நாம் பார்க்கிற இந்த பெரிய காரியங்கள், இந்த உலக பிரகாரமாக சின்ன காரியங்கள் தான், ஆனால் அது நமக்கு பெருசாக இருக்குது, அதை எல்லாரும் பார்க்கணும்னு விரும்புகிறோம். If we are so interested in forwarding WhatsApp videos, imagine how interested we will be in forwarding the vision of God's glory if we can see it, my friend. தேவனுடைய மகிமை குறித்த அந்த தரிசனத்தை இன்னும் எவ்வளோ அதிகமாக வாட்ஸ்அப்பை காட்டிலும் எவ்வளோ அதிகமாக நாம் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்பதை எண்ணி பாருங்கள். If we can get a glimpse of God's glory, we cannot help but share it. That's the way it is. தேவனுடைய மகிமையின் அந்த காட்சியை ஒரு கணப்பொழுதாவது நாம் கண்டால் நிச்சயமாக மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்வோம். If you see the Himalayan mountain range, you cannot help but say to the person there, hey, come over here, see this man, இமாலய மலை உச்சியை பார்த்து அதனுடைய அழகை கண்டு ரசிக்கும் போது எங்கேயோ நிற்கிறவனை பார்த்து கூப்பிடுவோம், இங்கே வந்து பாரு, இங்கேருந்து பாரு எப்படி தெரியுதுன்னு அப்படின்னு கூப்பிடுவோம், வற்புறுத்துவோம். God has made us like that. தேவன் நம்மை அப்படி உண்டாக்கி இருக்கிறார்.
I think mainly with one reason in mind, and that is we should lead others to see God's glory. ஏன் நம்மளை அப்படிப்பட்ட ஒரு புத்தியை கொடுத்துருக்கார் ஆண்டவர்? ஏன்னா அவருடைய மகிமை மற்றவர்களுக்கு காணும்படி செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகவே. Everybody else is using that. WhatsApp is using that. வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறாங்க அதை நல்லா. But my friend, let us use it for God. தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த நாம் பயன்படுத்துவோம். See, but the whole thing works on first seeing it. எல்லாமே முதல்ல நம்ம காணணும், அதில் தான் இருக்குது. If we don't see it enough, if we don't see it clear enough, great enough, then we won't want to share it. நமக்கு தெளிவாக விளக்கலைன்னா, நாம் பாராட்டும்படியாக அது இல்லைன்னா நாம் மற்றவர்களுக்கு அதை சொல்ல போகிறதில்லை. Sometimes people are kind of forced to evangelize. You bring one person at least, you know. சில நேரத்தில் சபையார் வற்புறுத்துறாங்க இல்லையா, யாரோ ஒரு ஆளையாவது கொண்டானி சபைக்கு அப்படின்னு. If everybody just brought one person, imagine how the church will grow. கட்டாயப்படுத்திடுறாங்க. யாராவது ஒருத்தனை நீ கொண்டாந்தினா ஆளுக்கு ஒருத்தரை கொண்டாந்தா நாளைக்கே டபுள் ஆயிடலாம். They put the numbers, they calculate, all that. கால்குலேட்டரை வச்சுன்னா வேலை செய்கிறாங்க ஊழியமே. But all that is not, actually it is not practical, because they ignore this one very obvious principle. You must first see the glory of God, and then only you will want to share it with others. அது வேலை செய்யாது. ஏன்னா கூட்டுவா நம்ம எப்படி கூட்டு வருவான்? வேலை செய்யாது. ஏன்னா முதலாவது இந்த ஆட்கள் இருக்கிற ஆட்கள் தேவனுடைய மகிமையை காண வேணும், அப்பதான் மற்றவர்களுக்கு சொல்லுவாங்க. I think we are all interested in sharing God's glory, right? நாம் எல்லாருமே தேவனுடைய மகிமையை மற்றவர்களுக்கு காட்டுகிறதிலே ஆர்வமாக இருக்கிறோம். But the thing is, we need to see it more. ஆனால் நாம் இன்னும் அதிகமாய் கண்டு அதை பாராட்ட வேண்டும். That's the very meaning of the word glorify. அதுதான் அதனுடைய அர்த்தம், glorify என்கிறார், மகிமைப்படுத்துவது என்றார். I'm talking about why we should see God's glory. நாம் ஏன் தேவனுடைய மகிமையை காண வேண்டும்? Another reason is Jesus wants us to see it. இன்னொரு காரணம் என்ன? இயேசு நாம் அதை காண வேண்டும் என்று விரும்புகிறார். In this very text he is telling us that he wants us to see his glory, the Father's glory. He wants us to see it and experience it, the greatness of it. இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், இயேசு நாம் அவருடைய மகிமையை, பிதாவுடைய மகிமையை காண வேண்டும் என்று விரும்புகிறார். How do I know he wants us to see it? எப்படி தெரியும் எனக்கு காண வேண்டும் என்று விரும்புகிறார்? Because he's praying for it. ஏனென்றால் அதற்காக ஜெபிக்கிறார். He's praying. The very fact that he's opening his mouth and saying, glorify me so that I may glorify you, all in the hearing of his disciples, means he wants them to see it, he wants us to see it, he wants the world to see it. அவர் சீஷர்கள் கேட்கும்படியாகவே ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? என்னை மகிமைப்படுத்தும், நான் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை மகிமைப்படுத்தணும்னா என்னுடைய மேன்மைகள் தெரியட்டும், மற்றவர்களுக்கு விளங்கட்டும், அதன் மூலமாக தேவன் எவ்வளவு மேன்மை உள்ளவர் என்பதும் விளங்கட்டும், தெரியட்டும் என்றார். Why did he make that prayer? Why did he say that prayer, make that petition? ஏன் அந்த ஜெபத்தை செய்கிறார்? And that too, why did he make it in the hearing of his disciples purposely? சீஷருடைய காதுகளில் விழும்படியா ஏன் செய்கிறார்? And why have they recorded it and put it in the word? ஏன் அதை அவர்கள் எழுதி இங்க கர்த்தருடைய வார்த்தையில வைத்திருக்கிறார்கள்? So that we will know that this is an important priority for Jesus. அதன் மூலமாக இது இயேசுவுடைய பார்வையில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும்னு எழுதி இங்க வச்சிருக்காங்க. What is an important priority? இயேசுக்கு எது முக்கியம்? That God should be glorified. இயேசு தேவன் மகிமைப்பட வேண்டும் என்பது. The Son should be glorified, the Father should be glorified. குமாரன் மகிமைப்பட வேண்டும், தேவன் மகிமைப்பட வேண்டும். But what does that mean? Just now I told you what that means is the glory of the Son and the Father must be made manifest for all to see. அதனுடைய அர்த்தம் என்ன? பிதாவினுடைய குமாரனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும், எல்லாரும் காணும்படியாக அது வெளிப்பட வேண்டும். So let me put it like this. It is when we see God's glory, that is when Jesus' petition begins to be answered. தேவனுடைய மகிமையை நாம் எப்போ காண்றோமோ, நாம காணுகிறோம் இல்லையா, நாம காணும்போது தான் அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது என்றாகிறது. When is Jesus' prayer truly answered? எப்போ ஜெபத்துக்கு பதில் கிடைக்குது? இயேசுவுடைய ஜெபத்துக்கு. What is the point of Jesus' prayer? இயேசுவுடைய ஜெபத்தினுடைய நோக்கமே என்ன? That God's glory will be manifest to us, will be seen by us. தேவனுடைய மகிமை அதை நாம் காண வேண்டும், நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது. Right? God knows his glory. அவருக்கு தெரியும் அவர் மகிமை என்னன்னு. The Son knows the Father's glory, the Father knows the Son's glory. பிதாவுக்கு இந்த குமாரனுக்கு பிதாவுடைய மகிமை விளங்குது, தெரியும். பிதாவுக்கு குமாரனுடைய மகிமை தெரியும். Who doesn't know? யாருக்கு தெரியாது? Who cannot see?
யார் காணாம இருக்கிறாங்க இன்னும்? It is the people. ஜனங்கள் தான் காணாம See, இருக்கிறாங்க. God is interested in showing people His glory. தேவன் ஜனங்களுக்கு தம்முடைய மகிமையை காண்பதிலே ஆர்வமாய் இருக்கிறார். He's not interested in just showing the sun, moon and the stars or something. அவர் வெறும் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை காட்டுறதுல ஆர்வமா இல்ல. In fact, I don't know if they can appreciate. I don't think they can appreciate God's glory. They showcase God's glory, but do they have thinking powers to appreciate God's glory? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களுக்கு தம்முடைய மகிமையை தேவன் காட்டுவதில்லை. ஏன்னா அவைகள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆனா அவைகளுக்கு தேவனுடைய மகிமையை பாராட்டக்கூடிய ஒரு அறிவு கிடையாது. They are not created in that way, that their nature is not such that they can appreciate God's glory. தேவனுடைய மகிமையை அறிந்து மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு தன்மை அது கிடையாது. The animals don't have the nature necessary to appreciate God's glory. மிருகங்களுக்கு தேவனுடைய மகிமையை அறிந்து தேவனுடைய மகிமையை அறிந்து அதை பாராட்டக்கூடிய ஒரு மனம் கிடையாது. They all reflect God's glory. அவைகள் எல்லாம் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றன. Like a mirror, that's all. ஒரு கண்ணாடியை போல அதன் மூலமாக அதை பார்க்கும்போது தேவனுடைய மகிமையை காணலாம். But the mirror doesn't have the capacity to understand and process the glory of God. ஆனால் அந்த கண்ணாடிக்கு தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொண்டு அந்த மகிமையை பாராட்ட ஒரு மனம், அறிவு, தன்மை இல்லை. There is only one being apart from God Himself who can appreciate His glory, and that is you and me. தேவனை தவிர ஒரே ஒருவர் தான் தேவனுடைய மகிமையை அறிந்து அதை பாராட்ட முடியும், மனப்பூர்வமா பாராட்ட முடியாது. யாருன்னா நீங்களும் நானும் தான். Because you and I are created in the image of God. ஏனென்றால் நீங்களும் நானும் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். Why have we been created in the image of God? ஏன் தேவனுடைய சாயலில் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம்? So that we can see His glory. அவருடைய மகிமையை காணும்படியாகவே. You know, this is the whole point of life actually. This is the end goal. இதுதான் நோக்கம், இறுதியான நோக்கம். You know, what is so great about heaven? பரலோகத்தை பற்றி, பரலோகத்தினுடைய மேன்மை என்ன? It is a place where we will see God's glory in full. பரலோகத்தினுடைய மேன்மை என்னன்னா அங்கதான் தேவனுடைய மகிமையை முழுமையாய் நாம் காணப்போகிறோம். Right? What's so special about heaven? பரலோகத்தினுடைய விசேஷம் என்ன? What's the thing that is going to give us the great happiness and satisfaction in heaven? பரலோகத்துக்கு போனா அவ்வளவு பெரிய சந்தோஷமும் திருப்தியும் எப்படி உண்டாக முடியும்? It's God's presence, isn't it? அங்கே தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. But we have God's presence now itself. ஆனா தேவனுடைய பிரசன்னம் இங்கே நம்ம கூட இருக்குது. I will never leave you nor forsake you. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லைன்னு சொல்லியிருக்காரு. Right? So presence is here, it's here itself. பிரசன்னம் இங்கே இருக்குது. So what's great about heaven then? ஆகவே பரலோகத்தில் என்ன? What's great is here the problem is we don't see the glory of His presence. Sometimes we don't even know whether He is present. We think He is not present. பரலோகத்தின் மேன்மை என்னன்னா இங்கே தேவனுடைய பிரசன்னம் நமக்கு இருந்தாலும் அநேக நேரத்தில் தேவனுடைய பிரசன்னத்தை நாம் பார்க்கிறதில்லை, இதை உணர்கிறதில்லை. Sometimes we even doubt whether He is present. சில நேரத்தில் அவர் இருக்கிறாரான்றதே சந்தேகமாகவே இருக்கு நமக்கு. Even though He has said, I will never leave thee. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதில்லைன்னு சொல்லியிருக்காரு. அநேகர் கடவுள் விட்டுட்டார், கைவிட்டார்னு நினைக்கிறேன். He is present, but we don't realize. See, His presence is not manifest to us. அவர் இருக்கிறார், ஆனால் அந்த இருக்கிறார் என்பது நமக்கு விளங்கல, நாம் அதை காணல. What is special about heaven is you will never doubt whether God is present or not. His presence will be so obvious, so bright, shining like the sun it will be. பரலோகத்தினுடைய மேன்மையும் பரலோக விசேஷம் என்னன்னா அங்க போன பிறகு தேவன் இருக்கிறாரா இல்லையான்ற சந்தேகமே வராது. அவருடைய பிரசன்னம் சூரிய ஒளியை போல எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நமக்கு அந்த அறிவும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். You will realize and you will fully be aware of His presence. நீங்கள் எப்போதுமே தேவன் இருக்கிறார் என்ற அவருடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள். And it is the sense of His presence that will give you great joy and happiness and pleasure in heaven. அவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்கிற உணர்வே பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் உங்களுக்கு தரும். The great thing about heaven is that finally we will see and experience His glory to the max. ஆகவே பரலோகத்தினுடைய மேன்மையை விசேஷமே என்னன்னா தேவனுடைய மகிமையை எவ்வளவுக்கு அதிகமாக காண முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக முழுமையாக நாம் காண்போம். But then Jesus is praying here, glorify in their eyes, glorify in their eyes. That's what He means, my friend. ஆனாலும் இயேசு இங்கே ஜெபிக்கிறாரு, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக மகிமைப்படுத்த சொல்லுகிறார், மகிமைப்படுத்தும் என்று ஜெபிக்கிறார். How many of you know we don't have to wait till heaven to see
some of the glory. பரலோகம் போகிற வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டியது இல்லைன்னு எத்தனை பேருக்கு தெரியும் தேவனுடைய மகிமையை காண்பதற்கு? Everything in Christianity works like this. The fullness is to be experienced in heaven, but the foretaste and a good deal of foretaste is to be experienced now. கிறிஸ்தவத்தில் எல்லாமே எப்படி கிரியை செய்யுதுன்னா, முழுமையாக பார்க்கறது, முழுமையாக அறிந்து கொள்வது அங்கே போய் நடக்க போகுது பரலோகத்தில் போய். ஆனால் அதனுடைய முன்ருசி எப்போதுமே இங்கேயே அனுபவிக்கலாம். So there are many more reasons I can give you as to why we should see God's glory. தேவனுடைய மகிமையை ஏன் காண வேண்டும் என்பதற்கு இன்னும் பல காரணங்களை நான் சொல்ல முடியும். But let's move on to where do we see God's glory. ஆனால் இப்பொழுது இன்னொரு இதுக்கு போவோம். எங்கே தேவனுடைய மகிமையை காண்கிறோம்? Because my goal today is to lead you through guidance from the text to see God's glory. என்னுடைய குறிக்கோள் இன்றைக்கு என்னன்னா, இந்த வேத வசனத்தை, இந்த வேத பகுதியை வைத்து தேவனுடைய மகிமையை காண செய்வதுதான். Where do we see God's glory? எங்க போனா பார்க்கலாம் தேவனுடைய மகிமை? According to this text in front of us, we should see God's glory in the entire work of salvation. இந்த வசனத்தின்படி, இந்த வேத பகுதியின்படி தேவனுடைய மகிமையை எங்க காணலாமாம்? அவருடைய ரட்சிப்பின் கிரியையிலே நாம் காணலாம். We can see there are many places to see God's glory. தேவனுடைய மகிமையை காண்பதற்கு நிறைய இடங்கள் இருக்கு. Actually, if you are attentive enough, you can see God's glory in everyone and everything almost. தேவனுடைய மகிமையை ஒவ்வொருவரிலும் காணலாம், எல்லாவற்றிலும் காணலாம். உண்மையாவே if you are attentive enough. நீங்க கேர்ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, அதாவது ஜாக்கிரதையா கவனிச்சீங்கன்னா, கூர்ந்து கவனிச்சா, instead of just looking at this in the night, just lift up your eyes and look at the sky. சும்மா இங்கே சவுத்தை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கண்ணை ஏறெடுத்து வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை பாருங்க ராத்திரில. You can see God's glory. தேவனுடைய மகிமை அங்கே தெரியுது. The sun is coming up every day and going down every day, but most people don't even see God's glory in that. சூரியன் தினந்தோறும் உதிக்குது, மறையுது, ஆனா நிறைய பேர் அதுல தேவனுடைய மகிமையை பார்க்கறதே இல்லை. But you ask the psalmist in Psalm 19, he says the heavens declare the glory of God. ஆனால் சங்கீதக்காரனை கேட்டு பாருங்க, அவன் சொல்லுகிறான், வானங்கள் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுங்கறான். And he talks about the sun coming out like a lion from its and so on, like a bridegroom from its chamber. சூரியனை எப்படி வர்ணிக்கிறான்? ஒரு மணவாட்டி தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வர்றது போல வர்ணிக்கிறான். Who thinks about the sun? Nobody has time to think about the sun. இது மாதிரிலாம் யார் யோசிக்கிறா? ஏன் நேரம் கிடையாது யாருக்கும். You see, my friend, first of all, they've made it difficult to see nature. All we see is concrete and buildings and இதை பார்க்காதபடிக்கு நிறைய பில்டிங்காக கட்டி வச்சுட்டாங்க, சுற்றிலும் புகை மூட்டம் வேற. Sometimes you should go, I was reading about the old preachers like Jonathan Edwards. It seems every day they'll get up and go walk in the garden out in the forest. And it said that it helped them to realize God's presence, His greatness, His wisdom, His power, His glory. Jonathan Edwards என்ற பெரிய அந்த ரிவைவலிஸ்ட், அமெரிக்கன் ரிவைவலிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவர் படுற ஆளுகள்லாம் தினந்தோறும் காலையில் எழுந்து இந்த காட்டுக்குள்ளே அப்படியே போவாங்களாம். ஏனென்றால் அங்கே போன தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் அதிகமாக உணர முடிகிறது, தேவனுடைய மகிமையை காண முடிகிறது. You see, we are just too often tied down with our challenges in the world that we don't stop to think about His greatness. நிறைய நேரத்தில் இந்த உலகத்தின் பிரச்சனைகள்னால அதன் சவால்களில் மூழ்கிறோம், நம்ம அதையும் எதையும் யோசித்துக்கிட்டு உட்காந்துடுறோம், தேவனுடைய மகிமையை காண்றதுக்கு நேரம் இல்லை. But people say we don't have time, ஜனங்க சொல்றாங்க இல்லையா, நேரம் இல்லைங்க. But actually if they see His greatness, they won't have time for problem will go away. உண்மையிலே சொல்ல போனா அந்த மகிமையை அவர்கள் காண ஆரம்பிச்சாங்கன்னா இந்த பிரச்சனையை காண்றதுக்கு நேரமே இருக்காது, அதை பொருட்படுத்தவே மாட்டாங்க. Well, there are many places you can see God's glory. நிறைய இடங்களில் தேவனுடைய மகிமையை நீங்கள் காணலாம். Is there anything good in your children? உங்களுடைய பிள்ளைகளில் ஏதாவது நல்லது இருக்கா பார்த்துருக்கீங்களா? That's really a reflection of God's glory. அது தேவனுடைய மகிமையின் பிரகாசம். அது. Is there anything good in your spouse? உங்களுடைய மனைவி புருஷனில் பார்த்துருக்கீங்களா தேவனுடைய மகிமையை? Some people only see the bad. அதில் என்ன தீமை இருக்குதுன்னு மட்டும் நல்லா விளங்குது. See, that's the fallen mind. The effect of the fall was to make man see only the bad and fail to see God's glory in anything. பாவத்தில் விழுந்து போன மனுஷனுடைய அந்த மனது அப்படிதான் வேலை செய்து பாருங்க. புருஷ மனைவி கூட ஒருத்தர் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனையை தான் பார்க்குறாங்க, மோசமான ஆள் அப்படின்றது தான் பார்க்குறாங்க.
But you can see God's glory in literally anything if you try. ஆனால் நீங்கள் முயற்சி எடுத்தால், கூர்ந்து கவனித்தால், ஜாக்கிரதையாக பார்த்தா தேவனுடைய மகிமையை எல்லாவற்றிலும் காணலாம். But this text is saying, இந்த வசனம் சொல்லுகிறது, is directing us to see God's glory not in the sun, moon and the stars, in the heavens, in your family, in this and that, but in the entire work of salvation. இந்த வசனங்கள் தேவனுடைய மகிமையை எங்கே காண சொல்லுகிறது, எங்கே காணும்படியாக நடத்துகிறது. வானத்தை பார்க்க சொல்லலை, சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தை பார்க்க சொல்லலை, உங்கள் புருஷன் மனைவி பிள்ளைகளை பார்க்க சொல்லலை. இந்த தேவனுடைய மீட்பின் கிரியையை, ரட்சிப்பின் கிரியையை பார்க்க சொல்லுகிறது. You know, why do we can divide up the entire work of salvation into in the following way for our convenience. ரட்சிப்பின் கிரியை நாம இப்படி பிரிக்கலாம். Right? It's just for our own convenience. நம்முடைய வசதிக்காக இப்படி பிரிச்சு பார்க்கலாம் ரட்சிப்பின் கிரியை. Right? Jesus' suffering and death on the cross. இயேசு சிலுவையில் பாடுபட்டு மரிப்பது. Jesus' resurrection and exaltation to the throne. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல், பிறகு அவர் உயர்த்தப்படுவது, சிங்காசனத்தில் வீற்றிருப்பது. And then thirdly, the fruit of Jesus' work. இயேசுவினுடைய அந்த கிரியின் பலன்கள். That fruit is only described in this verse as eternal life. அந்த பலனை தான் இந்த வசனம் நித்திய ஜீவன் என்று வர்ணிக்கிறது. Okay? Last week we focused on that eternal life. போன வாரம் அந்த நித்திய ஜீவனை குறித்து பார்த்தோம். And I said God is glorified when we receive eternal life. நாம் நித்திய ஜீவனை பெறும்போது தேவன் மகிமைப்படுகிறார் என்று சொன்னேன். Remember that? ஞாபகம் இருக்கா? But today I want to unpack it a little more. இன்னும் கொஞ்சம் அதை எடுத்து காட்ட விரும்புகிறேன். You know, everything in this passage is like a tightly packed suitcase. இந்த வேத பகுதி வந்து நல்லா நிறைய பொருளை போட்டு சிலர் சூட்கேஸில் அடைச்சிக்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது விஷயம். Last week we kind of barely opened the suitcase. போன வாரம் லேசா சூட்கேஸை திறந்தோம், அவ்வளவுதான். And when you open the suitcase, on the surface the only thing you see is eternal life. திறக்கும் போது மேலாட்டமா பார்க்கும்போது வெறும் நித்திய ஜீவன் மட்டும் தான் தெரியுது. But now today we want to unpack it a little more and see what's behind that. இன்னும் உள்ள என்ன இருக்குதுன்னு கொஞ்சம் பிரிச்சு பார்க்கலாம். You know, that's why this week I'm putting this in different terms. ஆகவேதான் இதை இன்னும் கொஞ்சம் விரிவான வார்த்தைகளை பயன்படுத்த. Last week we said God is glorified when we receive eternal life. போன வாரம் சொன்னேன் நாம் நித்திய ஜீவனை பெறும்போது தேவன் மகிமைப்படுகிறார் என்று. This week let me put it in broader terms and say God is glorified most in the work of salvation. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவான ஒரு பதத்தை உபயோகப்படுத்துகிறேன், விதமா சொல்றேன். அதை தேவன் தம்முடைய ரட்சிப்பின் கிரியையிலே மகிமைப்படுகிறார். God is glorified most in the work of salvation, in his work of salvation. தேவன் எதிலே ரொம்ப அதிகமா மகிமைப்படுறாரு? தம்முடைய மீட்பின் கிரியையிலே. And so where should we see God's glory? ஆகவே தேவனுடைய மகிமையை நாம் எங்கே காண வேண்டும்? Above all, we should see it in the entire work of salvation. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய ரட்சிப்பின் செயலிலே, கிரியையிலே காண வேண்டும். The reason I'm using that term work of salvation, ரட்சிப்பின் கிரியை என்று ஏன் அந்த பதத்தை பயன்படுத்துறேன்? because it is broader than eternal life but includes eternal life. அது நித்திய ஜீவன் என்கிறதை காட்டிலும் இன்னும் பல காரியங்களை உள்ளடக்கிய வார்த்தை அது. Right? Eternal life is the fruit of the work of salvation. நித்திய ஜீவன் என்கிறது இந்த அதை விட பெரிய காரியமாக இருக்கிற ரட்சிப்பின் கிரியினுடைய பலன். அதுல ஒரு பலன். Exactly. It is you can even think of it as the grand fruit of the work of salvation. இன்னொரு விதத்தில் சொல்லலாம், ரட்சிப்பின் கிரியைங்கிறது பெருசு, அதுல பல காரியங்கள் அடங்கி இருக்குது, அதனுடைய மிக அற்புதமான ஒரு கனி இந்த நித்திய ஜீவன். Or perhaps let us use this illustration, you know, eternal life is the gift that you get, the most expensive, the most costly, the most valuable gift that you get. இன்னொரு விதத்தில் சொல்லலாம், நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, உங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகவும் விலையுயர்ந்த ஒரு வெகுமதி என்று சொல்லலாம். But sometimes if you look at the gift alone, you won't see the full glory of the gift. ஆனால் சில நேரத்தில் வெறும் அந்த வெகுமதியை பார்த்தீங்கன்னா அதனுடைய மகிமையை காண மாட்டீர்கள். Have you seen some people, when people buy you some very expensive gifts, sometimes people won't appreciate it as much as they need to. சில நேரத்தில் ஒரு நல்ல விலையுயர்ந்த வெகுமதியை வாங்கி கொடுத்தீங்கன்னா சிலர் அதை பாராட்ட மாட்டாங்க.
Because they are looking at the gift alone. ஏன்னா வெறும் அந்த வெகுமதியை மட்டும் தான் பார்க்குறாங்க. They don't realize how costly it was. ஆனால் அதனுடைய விலை அவர்களுக்கு தெரியாது. They don't realize how much the giver sacrificed to purchase that gift. அதை கொடுத்தவர் எவ்வளவு தியாகம் பண்ணி எவ்வளவு விலைக்கரையும் கொடுத்து அதை இவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். They don't realize how much work went behind that purchasing of that gift. இதுக்கு பின்னால எவ்வளவு வேலை நடந்திருக்குது, இந்த வெகுமதியை இவர்களுக்கு கொண்டு வந்து தரதுக்கு எவ்வளவு வேலை செஞ்சிருக்காருன்றது விளங்கல. They just got that gift and they're looking at the gift and they don't even realize the full glory of the gift. அவங்களுக்கு வெகுமதி வந்து கிடைச்சிருச்சு, அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது, அதுக்கு பின்னால் எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு பிரயாசம் எல்லாம் விளங்கல, எவ்வளவு வேலை எல்லாம் விளங்கல. Eternal life is like that, you know. நித்திய ஜீவன் அப்படிப்பட்ட ஒன்று. If you just look at eternal life, you won't even realize the glory of eternal life. நீங்க நித்திய ஜீவனை மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த நித்திய ஜீவனுடைய மகிமையை நீங்கள் காண மாட்டீங்க. Because you don't see the work. Many times we forget about the work that Jesus did to purchase and to give us this eternal life. வெறும் நித்திய ஜீவனை பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னால எவ்வளவு வேலை நடந்திருக்குது, அதை கொண்டு வர்றதுக்கு நடந்த வேலைகள், பிரயாசங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வழங்காம இருக்கும். Jesus suffered and died to bring us eternal life. நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு துன்பப்பட்டு மரித்தார். Jesus rose again and was exalted to bring us eternal life. உயிரோடு எழுந்து அவர் மறுபடியும் பரமேறினார் நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு Jesus வரும்படியாக. did so much that we might receive eternal life. நித்திய ஜீவனை பெறும்படியாக ஏராளமாய் செய்திருக்கிறார். And that is why I'm using that word work of salvation, because that sums up what Jesus did. ஆகவே தான் இந்த ரட்சிப்பின் கிரியை என்ற அந்த வார்த்தையை பதத்தை பயன்படுத்துறேன். ஏன்னா இயேசு என்னவெல்லாம் செய்திருக்கிறார்ங்கிற எல்லாமே அதில் அடங்கி இருக்கிறது. And we can like I said, we split it up into three: his death and resurrection, his death and resurrection and the fruit, eternal life. அதை மூணு விதமா பிரிக்கலாம். இந்த ரட்சிப்பின் கிரியை, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அதன் மூலமாக உண்டாகிற பலன். Right? The last one is the fruit. The first two are the work involved. கடைசி வந்து பலன், கனி. முதல் ரெண்டு வந்து அந்த கனி வர்றதுக்காக எடுக்கப்பட்ட பிரயாசங்கள். This passage not only directs us to see God's glory in people receiving eternal life, it also directs us to see God's glory in Jesus' death and resurrection. இந்த வசனம் வந்து தேவன், அதாவது ஜனங்கள் நித்திய ஜீவனை பெறுவதன் மூலமாக தேவனுடைய மகிமையை காணலான்றதை காட்டிலும் இன்னும் அதிகமாக தேவன் நித்திய ஜீவனை ஜனங்களுக்கு கொடுக்கிறதுக்காக என்னவெல்லாம் செய்தார்ன்றதை காட்டி அதன் மூலமாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. So what we're going to do is this. ஆகவே இப்படி செய்ய போறோம். This week we're going to try to see God's glory in the suffering and death on the cross. இந்த வாரம் இன்னும் மீதி உள்ள நேரத்தில் இந்த சிலுவை மரணம் அதன் மூலமாக தேவனுடைய மகிமையை நாம் காண்போம். The next week we'll try to see God's glory in the resurrection and exaltation. அடுத்த வாரத்தில் உயிர்த்தெழுதலிலே அவருடைய மகிமையை காண்போம். And then after that again we will revisit the fruit of the work of salvation, eternal life, and try to see God's glory in that. அதன் பிறகு நித்திய ஜீவன் என்கிற அந்த பலனுக்கு திருப்பி வந்து அதை பற்றி பேசுவோம். அதில் எப்படி தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது. We are unpacking the suitcase. இப்போதான் சூட்கேஸை முழுசாக திறக்கிறோம். Today we try to see God's glory in the cross. சிலுவையிலே தேவனுடைய மகிமை எப்படி வெளிப்படுகிறது both the glory of the Son and the glory of the Father. பிதாவினுடைய மகிமையும் குமாரனுடைய மகிமையும் சிலுவையின் மூலமாக எப்படி காணப்படுகிறது. Let's begin with the glory of the Son in the cross. சிலுவையிலே குமாரனுடைய மகிமையை பார்ப்போம். You know, generally speaking, when we use the term glory, we would more naturally link it to the resurrection of Jesus. பொதுவா பேசும்போது மகிமைங்கிறத பற்றி பேசும்போது இயேசுவினுடைய resurrection, உயிர்த்தெழுதலோட தான் அதை சம்பந்தப்படுத்துகிறோம். Because in resurrection you can see glory. It's very obvious, isn't it? ஏன்னா உயிர்த்தெழுதல்ல மகிமையை பார்க்கலாம். அது பார்க்கிறது ரொம்ப சுலபமா இருக்குது. உயிர்த்தெழுந்தார்னு ஒன்று. And especially in exaltation, Jesus seated at the right hand of God, we see the glorious Jesus. உயிர்த்தெழுந்து அவர் பரமேறுகிறார், உயர்த்தப்படுகிறார், சிங்காசனத்தில் உட்கார்றார் போது மகிமையை பார்க்க முடியுது சுலபமா. But this passage directs us to see the glory of Jesus even in his suffering and death on the cross. ஆனால் இந்த வசனம் அவருடைய பாடுகள்ல கூட மகிமையை காண உதவுகிறது. You know, I'd like to remind you, Jesus said, before he said glorify your son, he said the hour has come, glorify your son.
Father, the hour has come, glorify your son. குமாரனை மகிமைப்படுத்தும்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு இயேசு? பிதாவே வேளை வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் மகிமைப்படுத்துன்றாரு. I showed you 2-3 weeks back that the hour, 2 weeks back, the hour has come means the hour for suffering has come. The hour of my death has come. Now glorify your son. 2 வாரத்துக்கு முன்பாக காண்பித்தேன். வேளை வந்ததுன்னா அந்த சிலுவை மரணத்தின் வேளை வந்தது, பாடுகளின் வேளை வந்தது என்பதை தான் சொல்றாரு. In just 1 or 2 hours, Jesus is arrested. இன்னும் 1-2 மணி நேரத்தில் இயேசு கைது செய்யப்படுவார். And he's going to be beaten and crucified. அவர் அங்கே துன்புறுத்த பாடுபட்டு அங்கே மரிப்பார் சிலுவையிலே. And Jesus, when he says glorify your son, he doesn't just mean glorify your son through my resurrection and exaltation. He means to say glorify your son through the suffering and death on the cross. Through my suffering and குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொல்லும்போது எந்த அர்த்தத்தில் சொல்றாரு? பாடுகள் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக மகிமைப்படுத்தும்னு. The next couple of chapters is it's very brutal, very horrible about the beating of Jesus. அடுத்த 2 அதிகாரங்களும் இயேசுவுடைய பாடுகள், அவர் அடிக்கப்படுகிறது, நொறுக்கப்படுறதெல்லாம் அடுத்த 2 அதிகாரத்தில் வருது. In some ways, Gospel of John puts it even more, brutally. யோவான் எழுதின சுவிசேஷம் கொடூரமாக அதை வர்ணிக்கிறது. No gruesome details are spared. ஒரு கொடூர பாடுகளையும் அது விட்டு வைக்கவில்லை. Think about all the suffering of Jesus. இயேசுவுடைய பாடுகள் எல்லாம் நினைவு கூறுங்க. How he was arrested. எப்படி கைது செய்யப்பட்டார். How he was taken to like a mock trial. எப்படி ஒரு போலியான ஒரு விசாரணைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்டார். He was humiliated there. அங்கே அவர் மிகவும் நிந்திக்கப்பட்டார். In word and deed. வார்த்தையினாலும் செயலினாலும் நிந்தனைக்குள்ளானார். They spoke so in a humiliating way and they slapped him around. அவரை அறைந்தார்கள், அவரை ரொம்ப தாழ்த்தினார்கள். And then he was flogged. ஏளனப்படுத்தி அவரை அடித்தார்கள். And then finally was crucified. கடைசியில சிலுவையில் அறைந்தார்கள். And he died. அங்க மரிக்கிறார். All that is happening. The hour has come. Glorify me. Glorify me in this, through this. That's what Jesus means. இயேசு என்ன சொல்றாரு? அந்த வேளை வந்துருச்சு, அந்த பாடுகளின் வேளை வந்துருச்சு, என்னை அதன் மூலமாக மகிமைப்படுத்தும்ங்கறார். You see, Jesus is not only thinking about the glory that will follow after the cross, he's thinking about the glory that will come through the cross, because of the cross. பாருங்கள், இயேசு சிலுவை பாடுகள் மரணத்துக்கு பிறகு வர்ற உயிர்த்தெழுதல் மூலமாக மகிமைன்னு மட்டும் பார்க்கல, பாடுகளிலேயே மகிமை இருக்குதுங்கறதை காண்கிறார். You should not miss the revolutionary way in which Jesus approaches the cross. சிலுவையை அவர் காண்கிற புரட்சிகரமான அந்த பார்வையை நீங்க விட்டு விடக்கூடாது. Remember I said, how is Jesus able to pray in his darkest hour, that the Father should be glorified and things like that? எவ்வளவு ஒரு இருண்ட நேரத்தில் பாடுபட போற வேலை வந்துருச்சு, அந்த நேரத்தில் அவர் எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. பிதாவே மகிமைப்படுத்தும், நீர் மகிமைப்பட. I gave you several reasons that day. அன்றைக்கு பல காரணங்கள் உங்களுக்கு சொன்னேன். But here is another reason. He is able to pray like that in this most difficult time because he sees his greatest problem or perhaps the greatest suffering in the most revolutionary way. This is the channel for glory. அன்றைக்கு அவ்வளோ கஷ்டத்தில் அப்படியே எப்படி ஜெபம் பண்ண முடியுன்றதுக்கு பல காரணங்கள் சொன்னேன். இன்னைக்கு ஒரு காரணத்தை சொல்கிறேன். இந்த பாடுகள்லேயே அவர் பாடுகள் பிதாவின் மகிமையை வெளிப்படுத்துகிறது, தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்பதை அறிந்திருக்கிறார். He saw that, he knew that. அவருக்கு தெரியுது. See, we would associate glory with resurrection and exaltation, but Jesus associates glory also with humiliation and suffering and death on the cross. நாம சுலபமா மகிமைன்னு உயிர்த்தெழுந்தார், மகிமையா பரமேறினார், பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்தார், அப்படிதான் நினைக்கிறோம். அவர் பாடுகளிலேயே மகிமையை காண்கிறார். You see, just think about it for a minute. கொஞ்சம் யோசிங்க. Just the resurrection by itself would not have brought such glory to Jesus. உயிர்த்தெழுதல் மட்டுமே தேவனுக்கு அவ்வளவு பெரிய மகிமையை கொண்டு வந்திருக்க முடியாது. It is because Jesus rose again after such a horrible death on the cross. That is what brings such glory to Jesus. அவ்வளவு கோர மரணத்தை சிலுவையில் அவர் அனுபவித்து அதன் பிறகு உயிர்த்தெழுந்ததனால தான் உயிர்த்தெழுதல் மகிமையை கொண்டு வருது. If Jesus simply died like somebody else, like Lazarus. லாசரு செத்த மாதிரி இல்ல சாதாரணமா ஜனங்க சாரா மாதிரி செத்து இருந்தாருன்னா, and then rose again, மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட்டிருந்தாருன்னா, that would not have brought such glory to Jesus. அது அவ்வளவு மகிமையை கொண்டு வந்திருக்காது. Or the Father.
பிதாவுக்கும் மகிமையை கொண்டு வந்திருக்காரு. He would have been only slightly better than some others who rose again from the dead throughout history. மற்ற சரித்திரத்தில் எத்தனையோ பேர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள மாதிரி தான் இருக்கும் இதுவும். But the thing is, Jesus did not die a normal death. ஆனால் இயேசு மற்றவர்களை போல மரிக்கவில்லை. He died a horrible death. அவர் ஒரு கோர மரணத்தை அனுபவித்தார். Experiencing the utmost suffering. ரொம்ப படாத பாடுபட்டார். He died bearing the sins of the world. உலகத்தின் பாவங்களை சுமந்தவராய் மரித்தார். His death is unique. Nobody ever died like Jesus. அவருடைய மரணம் தனித்தன்மை வாய்ந்தது. எவரும் அவரை போல மரித்தது கிடையாது. It is unique in its depth of suffering. அந்த பாடுகளே ரொம்ப ஆழமானது, அதிலே தனித்தன்மை. And it's unique in its depth of meaning. அந்த பாடுகளுடைய அர்த்தமும் தனித்தன்மை வாய்ந்ததா இருக்கிறது. Many people have suffered and died, but their suffering has meant nothing. In fact, people have said, what does it mean? Why did they die? Why did this happen? நிறைய பேர் பாடுபட்டு மரித்திருக்கிறார்கள், ஆனால் அவருடைய மரணம், அந்த பாடுபட்டதிலையும் மரணத்திலையும் அவ்வளோ அர்த்தங்கள் கிடையாது, ஆழமான அர்த்தங்கள் இல்லை. That's why we say when something bad happens to a good person, why did it happen? Why did they die like this and things like that? அதனால தான் ஒரு நல்ல ஆளுக்கு ஒரு ஏதாவது தீமை நடக்கும்போது, இப்படி கோரமான காரியங்கள் நடக்கும்போது நம்ம சொல்கிறோம் இல்லையா, இது அர்த்தம் என்ன, ஏன் இது நடந்தது, எதுக்காக இது நடந்ததுலாம் நம்ம கேட்குறோம். But if somebody looks at Jesus' horrible death and says, why did it happen? The Bible gives the answer. Why? நம்ம கேட்குறோம், ஆனால் நிறைய பேருக்கு ஏன் அப்படி நடந்ததுன்னு நமக்கு அர்த்தம் சொல்ல முடியல. ஆனால் இயேசுவுடைய மரணத்தை பார்த்து அந்த கேள்வியை கேட்டால் நிச்சயமாக வேதம் அதற்கு பதில் சொல்லுகிறது ஏன் அப்படி நடந்ததுன்னு. In fact, that is like the opening door to preach the gospel, because everybody agrees Jesus was the perfect man. எல்லாருக்கும் தெரியும் இயேசு பூரண மனுஷன்னு, அவர்கிட்ட குறை எதுவும் இல்லைன்னு. But then why did he face this most humiliating, horrible death? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பூரண புருஷன் ஏன் இவ்வளவு கோர மரணத்தை அடைய வேண்டும்? The Bible says there is a reason. வேதம் சொல்லுகிறது அதுக்கு ஒரு காரணம் உண்டு. He was bearing the sins of the world upon himself. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்தவராய் மரித்தார். He was bearing the curse of the world upon himself. உலகத்தின் சாபத்தை சுமந்தவராய் மரித்தார். His death is unique in its depth of meaning. The suffering has meaning here. அவருடைய மரணம் தனித்தன்மை வாய்ந்தது. அவருடைய இதுக்கு அர்த்தம் இருக்குது, பாடுகளுக்கு ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்குது. After this kind of unique death, he rose again to life. இந்த விதமான தனித்தன்மை வாய்ந்த மரணம், கோர மரணத்துக்கு பிறகு அவர் உயிரோடு எழுந்தார். That's what makes his resurrection even more glorious. அதுதான் அவருடைய உயிர்த்தெழுதலை அவ்வளவு மகிமை வாய்ந்ததாக்குகிறது. Listen to this. It is Jesus' death which makes his resurrection even more glorious. நல்லா கவனிங்க, இயேசு மரித்த விதம் தான் இயேசுவுடைய உயிர்த்தெழுதலை அவ்வளவு மகிமை உள்ளதாக்குகிறது. His resurrection alone without such a death would not have been so glorious. இப்படிப்பட்ட ஒரு மரணம் இல்லை என்றால் அப்படிப்பட்ட ஒரு மகிமை உயிர்த்தெழுதலே இருக்காது. Today we not only think of the resurrection as glorious, we also think of the cross as glorious, don't we? இன்றைக்கு உயிர்த்தெழுதலை பற்றி மட்டும் நாம மகிமை உள்ளது என்று நினைக்கல. உயிர்த்தெழுதலை சிலுவையே மகிமை உள்ளது என்று நினைக்கிறோம். We talk about the glory of the cross. சிலுவையின் மகிமை என்று சொல்லுகிறோம். Paul said, far be it from me to boast in anything except the cross of our Lord Jesus Christ. பவுல் சொல்லுகிறான், இயேசுவின் சிலுவையை தவிர வேறு ஒன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டுவதில்லை என்று. There are so many hymns talking about the glory of the cross. One hymn says, in the cross let my glory be ever. நிறைய பாடல்கள் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறாங்க சிலுவையின் மகிமை மேன்மை குறித்து. ஒரு பாடல் சொல்லுகிறது, அந்த சிலுவையிலே மகிமையை நான் காண்கிறேன் என்று. Today it's become like the cross itself has a certain glory attached to it. இன்னைக்கு ஜனங்களுக்கு, நான் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும், சிலுவையே மகிமை வாய்ந்தது, சிலுவையில மகிமையை காண்கிறோம். We hang the cross around our necks. சிலுவையை மாட்டிக்கிறாங்கல்ல, கழுத்துல மாட்டிக்கிறாங்க. Put it up, frame it up and put it up, மேல போடுறாங்க, பில்டிங் மேல. We're proud of it, aren't we? அதை குறித்து பெருமை பாராட்டுகிறோம். We're not ashamed of it. அதை குறித்து நாம் வெட்கப்படுவதில்லை. But when Jesus died, actually the cross was the greatest symbol of shame and humiliation. ஆனால் இயேசு மரித்த அந்த காலகட்டத்திலே சிலுவை இகழப்பட்டது, அது ஒரு அவமானத்தின் சின்னமாக இருந்தது. Nobody will, it will be the people hanging the cross on the neck. In that time, the equivalent would be something like people hanging an electric chair on their neck. Small model of an electric chair. அந்த காலத்தில் ஒருத்தன் சிலுவையை கழுத்தில் தொங்கிட்டு போனான்னா இப்போ தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு இப்போ எலக்ட்ரிக் சேரில் உட்கார வச்சு எலக்ட்ரிக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த சேர் ஒன்று வடிவம் செய்து கழுத்தில் மாட்டினா அப்படி இருக்கேன். ஆனால் சிரிக்க மாட்டான்,
That's the kind of அந்த symbol. மாதிரி அது அந்த காலத்துல. The reason I'm saying is that's the kind of symbol the cross was. It was the epitome of shame and humiliation in the ancient world. அது இகழப்படத்தக்க ஒரு சின்னமாக, அவ்வளவு இழிவான ஒரு சின்னமாக, மரண தண்டனையின் ஒரு அடையாளமாக அது இருந்தது. There was nothing honorable in it at all. அதுக்கு எந்த மரியாதையும் இல்லாம இருந்தது. But because of the one death of Jesus, ஆனால் இயேசுவுடைய மரணம் அது மட்டும், no other death did this. வேற எந்த மரணத்தினாலும் அதுக்கு மகிமை வரல. So many people died on the cross. சிலுவையில எத்தனை பேர் The செத்துறாங்க. Romans put a lot of people on the cross. ரோமர்கள் எத்தனை பேர் சிலுவையில் But அறைஞ்சாங்க. because of the one unique death of Jesus, ஆனால் இயேசுவினுடைய சிலுவை மரணத்தின் that மூலமாக symbol of utter shame and humiliation was transformed into the greatest symbol of glory today. It is a symbol of the church today, a symbol of glory. இகழப்பட்ட அந்த சிலுவை, ஏளனமாய் எண்ணப்பட்ட அந்த சிலுவை இன்றைக்கு மகிமையான சிலுவையாக நம்முடைய கண்களுக்கு It தெரிகிறது. has become a symbol of hope to this suffering world. இந்த பாடுபடுகிற உலகத்திலே நம்பிக்கையின் சின்னமாக அது It has இருக்கிறது. become a symbol of compassion, service. அது மன உருக்கத்தின் சின்னமாக, சேவையின் சின்னமாக இருக்கிறது. All the hospitals are using it. எல்லா ஆஸ்பத்திரியிலும் பாருங்க சிலுவை போட்டிருப்பாங்க. Organizations like the Red Cross, their whole job is to go into an area which has suffered mass, deaths and mass tragedy, and they go and help out people. Their whole symbol is the cross. ரெட் கிராஸ் என்கிற ஸ்தாபனம் குவியல் குவியலாக ஜனங்களை கொன்று குவிக்கிற இடங்களில் போய் சேவை செய்கிறவங்க, அவங்க பேரை ரெட் கிராஸ்னு வச்சிருக்கிறாங்க. A symbol, it has become a symbol which shows the place where the Son of God suffered for the world to save them. உலகத்தை ரட்சிக்க தேவகுமாரன் மரித்த அந்த சிலுவை இன்றைக்கு அற்புதமான நம்பிக்கையின் சின்னமாகி இருக்கிறது. It's become a symbol of great honor today. பெரிய மரியாதையின் சின்னமாகிவிட்டது. It's become a symbol, in fact, of great glory today. பெரிய மகிமையின் சின்னமாக அது இருக்கிறது. The cross is truly glorious. ஆகவே சிலுவை மகிமை வாய்ந்தது. It is where our sins were taken away from us and put on him. அங்கே நம்முடைய பாவங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு அவர் மீது வைக்கப்பட்டது. As that song says, at the cross where I first saw the light. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில்னு அந்த பாட்டு இருக்கு பாருங்க. That was the place where it all began. அங்கதான் எல்லாம் ஆரம்பமாகிறது. We're so proud of it today. அந்த சிலுவை குறித்து நாம் மேன்மை The பாராட்டுகிறோம். resurrection without the cross would not be glorious. உயிர்த்தெழுதல் மரணம், இப்படிப்பட்ட ஒரு மரணம், மேன்மையான மரணம் இல்லைன்னா அந்த உயிர்த்தெழுதல் மேன்மையானதாக இருக்காது. Do you see the glory of the cross today? சிலுவையின் மகிமையை காண்கிறீர்களா? Do you see the glory of Jesus in the cross? இயேசுவினுடைய மகிமையை சிலுவையில் காண்கிறீர்களா? Do you see the greatness of Jesus in the cross? இயேசுவினுடைய மேன்மையை அங்கே சிலுவையில் காண்கிறீர்களா? In his suffering and death. அவருடைய மரணத்திலும் அவருடைய பாடுகளிலும். There are many things about the way Jesus suffered that are glorious, இயேசு பாடுபட்டது பல விதங்களில் மேன்மையானதாய் மகிமை வாய்ந்ததாய் இருக்கிறது. The way he in his suffering he restrains his power. That is glorious. அவருடைய மகிமை ஒன்று என்னன்னா, அவ்வளோ வல்லமை இருக்குது அவருக்கு. அவரை பாடுபடுத்துகிறோம் அத்தனை பேரையும் அழிக்கிறதுக்கு வல்லமை இருக்குது. ஆனால் அதையெல்லாம் கட்டுப்படுத்துகிறார். பாடுபடும் போது முழு கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அமைதியாக இருக்கிறார். I've preached a sermon on Good Friday sometime back on the silence of Jesus. இயேசுனுடைய அமைதி என்று ஒரு பிரசங்கம் பண்ணினேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால புனித வெள்ளி ஆராதனையில். A lot of people are inspired by Jesus. அநேகர் இயேசுவை கண்டு அவர்கள் ஊக்குவிக்கப்படுகிறார்கள். Great people in freedom struggles, they are inspired and they've taken on Jesus' non-violent approach, kind of silent approach. பல நாடுகளில் சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் இயேசுவை பின்பற்றி அமைதியாக பாடுகளை படுகிறார்கள். இயேசுட்ட கத்துக்கிட்டாங்க அதை. Where they protest silently, non-violently. எந்த விதமான வன்முறை இல்லாமல், வன்முறையை பயன்படுத்தாமல் அமைதியாக பாடுபட்டு சுதந்திரத்தை பெற்றார்கள். Right? I mean, in our own place as well as in other places, people have claimed, they have openly said, Jesus was my inspiration. இந்தியாவில் காந்தியே சொன்னார், இங்கே தான் இங்கே தான் அதை பிடிச்சாருன்னு சொல்லி. But the thing is, இன்னும் பல நாடுகள் அப்படி நடந்திருக்கிறது. But based on that, we should not think Jesus is on their level. ஆனால் அதெல்லாம் வச்சு இயேசுவும் அவர்களையும் ஒன்றாக்கிடக்கூடாது ஒரே லெவலில். Big difference. பெரிய வித்தியாசம் இருக்குது.
The thing is, actually, if you see, they did not have great power. And so the greatest weapon they had was silence. என்ன வித்தியாசம்னா இயேசுவுக்கு இருந்த அவ்வளவு பெரிய சர்வ வல்லமை இந்த மனிதர்கள்ட்ட இல்லை. அதனால அமைதி அவங்களுக்கு நல்லது. அமைதியாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்க ஒன்றும் பண்ணிட முடியாது. It was the best thing they could have done, you know. If they had taken a violent approach, perhaps the enemy, which had a little more brute power, you know, in terms of military power, would have just stamped them down. இவங்களும் வன்முறையை பயன்படுத்த முயற்சி எடுத்திருந்தா எதிரிகள் அவர்கள் தங்கள் ஆயுதங்களை வச்சு ஒரே நிமிஷத்தில் தீர்த்து கட்டியிருப்பாங்க. Silence and non-violence turned out to be the best approach, where they saw great success in the end. ஆகவே அமைதி, இந்த அஹிம்சை என்ற இந்த கொள்கையெல்லாம் அவர்களுக்கு வெற்றி தந்தது. ஏனென்றால் அமைதியாக இருந்ததுனால தப்பிச்சாங்க. But nobody was like Jesus, in the sense that nobody had such great power like Jesus had, and kept it all silently, restrained it without even opening his mouth and saying one word. ஆனா இயேசுவை போல சர்வ வல்லமை ஒரு ஆளுக்கு இருந்து எல்லா வல்லமையும் இருந்து அதை பயன்படுத்தாம அமைதியாக இருக்கிறவர் இவர் மட்டும்தான். அப்படி எந்த மனுஷனுக்கு இருந்ததில்லை. He opened his mouth and said, I am, in one place in the Garden of Gethsemane. When they came to arrest him, all the soldiers, maybe 100 to 200 soldiers, fell down backwards. அவரை தேடிட்டு வந்தாங்க இல்லையா, நூற்றுக்கணக்கான போர் வீரர்கள் வர்றாங்க இவரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. இவரை தேடிட்டு வர்றாங்க. இவர் நான் தான் நீங்கள் தேடுற ஆளுன்னு சொல்கிறாரு. நான் தான் சொன்ன உடனே பொத்துன்னு விழுந்துட்டான் அத்தனை பேரும் ஒரு வார்த்தையிலேயே. In another place, Jesus said, you know, that's when Peter cut off the servant's ear, one military fellow's ear. அப்பதான் ஒருத்தனை பிடிச்சி காதை அறுத்து விட்டான் பேதுரு இல்லையா. Jesus said, put your sword back in its place. அப்பதான் இயேசு சொல்றாரு, உன் கத்தியை உள்ள வையேன்னு. I don't need you to defend me. இந்த கத்தியெல்லாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்காக நீ ஒன்னும் ஃபைட் பண்ண வேண்டியது. If I say one word, the Father will send 12 legions of angels. சொல்றாரு, ஒரு வார்த்தை சொன்னா பிதா வந்து ஆயிரக்கணக்கான தூதர்களை எனக்கு அனுப்ப முடியும். You know how difficult it must have been not to say one word. ஒரு வார்த்தை சொல்றதுக்கு சொல்லாம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு பாத்தீங்களா? இப்ப இவ்வளோ பாடுபடும்போது சொல்லிடலாம்னு இருக்கும். He had all the power at his disposal. With just one word, he could have put down the entire Roman military force. ஒரே வார்த்தையில அந்த ரோம போர் சேவகர்களை எல்லாரையும் ஒன்றும் இல்லாம ஆக்கியிருக்கலாம் அவரு. ஆனா செய்யல. Jesus' glory is seen in the way he suffered. இயேசு பாடுபட்ட விதத்திலேயே மகிமையை காணலாம். Some people think glory is seen only in the showing of power, but Jesus shows his glory by not showing the power. சில ஆளுங்க நினைக்கிறாங்க வல்லமையை தங்களுடைய அதிகாரத்தை காட்டுறதுல தான் மகிமை இருக்குதுன்னு. இயேசு காண்பித்தாரு அமைதியாக இருக்கிறதுல தான் மகிமை இருக்குதுன்னு. So many things we can say, but let me move on to let us see the Father's glory in the cross. பிதாவின் மகிமையை பார்ப்போம் சிலுவையில். Father's glory, you know, not only Jesus' glory is seen in the cross, the Father's glory is also seen in the cross. இயேசுவுடைய மகிமையை மட்டுமல்ல, பிதாவுடைய மகிமையை சிலுவையில் காண்கிறோம். How? எப்படி? Because it was the Father who planned this work of salvation, that it will happen in this particular way. ஏனென்றால் பிதாதான் இந்த ரட்சிப்பின் கிரியை திட்டமிட்டவர். He is the mastermind behind it. இப்படிதான் ரட்சிப்பின் கிரியை இருக்கணும் சிலுவை மரணத்தின் மூலமான்றதை திட்டமிட்டவர் வகுத்தவர் அவர்தான். People think the Father is very rude, very unkind, but Jesus is full of love and he came and died for us. ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, பிதாவானவர் ரொம்ப கொடூரமானவர், அடிச்சு கொண்டு போடுவாராக்கும். இயேசு ரொம்ப இனிமையானவர், ரொம்ப இரக்கம் உள்ளவர். But the cross was the plan of God the Father. ஆனால் வேதம் சொல்லுகிறது சிலுவை மரணமே தேவனுடைய திட்டம். He is the one who granted authority to the Son, in our passage says. அவர்தான் குமாரனுக்கு தன்னுடைய வல்லமையை கொடுத்தவர், அதிகாரத்தை கொடுத்தவர். The whole thing was the Father's idea. எல்லாம் பிதாவினுடைய யோசனை. Jesus simply carried out the Father's idea. அவருடைய யோசனையை இவர் செயல்படுத்தினார், அவ்வளவுதான். And so all in the way the cross happened and the way Jesus suffered, you can see the Father's glory. ஆகவே இந்த நடந்த காரியங்கள், ரட்சிப்பின் செயல், சிலுவை மரணம் சொல்றீங்க இல்லையா, அந்த சிலுவை மரணம் பாடுகள் எல்லாத்திலும் பிதாவுடைய மகிமையை நாம் காணலாம். For example, you can see the righteousness and the holiness of God. உதாரணத்துக்கு அது சிலுவை மரணத்திலே தேவனுடைய நீதியையும் தேவனுடைய பரிசுத்தத்தையும் காணலாம். I'm just going to try to help you see some of the attributes of God on display on the cross. சிலுவையிலே தேவனுடைய சுபாவமே வெளிப்பட்டது. You know, you can see the righteousness and holiness of the Father on the cross. பிதாவுடைய பரிசுத்தத்தையும் பிதாவுடைய நீதியும் சிலுவையில பார்க்க முடிகிறது. The way Jesus suffered on the cross proclaims one
simple truth among many others, that is, God cannot ignore sin. இயேசு சிலுவையில் மரித்த விதம் எல்லாருக்கும் ஒரு காரியத்தை சொல்லுது. என்ன தெரியுமா? தேவன் பாவத்தை பார்க்காதவர் போல இருக்க முடியாது, கண்டுகொள்ளாமல் இருக்க முடியாது என்பதை காட்டுகிறது. He cannot treat sin like it's no big deal. It's okay, even though you sin, come, I'll take you, doesn't matter, you know. பாவம் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீ வா, நான் உன்னை அப்படி சொல்லவே முடியாது தேவன். Because if God could have been like that, if his character was like that, cross is not needed. பாவம் பரவாயில்ல, நான் உன்னை எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுறவரா தேவன் இருந்தால் சிலுவை மரணம் நேர்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. But the truth is, God is against sin and God hates sin. உண்மை என்னவென்றால் தேவன் பாவத்துக்கு விரோதியாய் இருக்கிறார், பாவத்தை வெறுக்கிறவராய் இருக்கிறார். And even his love does not eliminate the necessity to deal with the sin problem. Even though he has so much love, he cannot just ignore sin. அவ்வளவு அன்பு வாய்ந்தவராய் இருந்தாலும் கூட அந்த பாவத்தை அவர் கண்ணு காணாமல் இருக்க முடியாது. Sin is a reality, a problem that God must deal with. பாவத்தை அவர் தண்டிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. The cross reveals the righteousness and holiness of God. இப்படி சிலுவை மரணம் தேவனுடைய நீதியையும் பரிசுத்தத்தையும் நமக்கு காட்டுகிறது. You know, the extent of Jesus' punishment reveals the extent of how serious sin is in God's eyes. எந்த அளவுக்கு இயேசு சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார், எப்படி அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் தண்டிக்கப்பட்டார் என்பதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு தேவன் பாவத்தை வெறுக்கிறார் என்பது விளங்குகிறது. Think about it. நல்லா கவனிங்க. Jesus suffered brutally. I mean, he was tortured brutally. கோர பாடுகள் இயேசு பட்டது. You know what that shows? That shows how much God hates sin. எந்த அளவுக்கு தேவன் பாவத்தை வெறுக்கிறார்னு அந்த கோர பாடுகள் எவ்வளவு கோரமா இருக்குதோ அந்த அளவுக்கு அவர் வெறுக்கிறாருங்க. Sometimes you know, the world has a very humorous attitude towards sin. They laugh at sin, you know. They embrace sin and all. உலகத்துக்கு இந்த பாவத்தினுடைய சீரியஸ்னஸ் அது எவ்வளவு மோசமானதுங்கிறது விளங்குறதே இல்லை. இன்னும் பாவத்தை வச்சு ஜோக் அடிக்கலாம் ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. And as Christians, even though we are living in this world, that kind of sometimes it attaches on to us also. நம்ம கிறிஸ்தவர்கள் உலகத்தில் வாழும்போது நாமும் கூட சேர்ந்து கலடா பண்ணிட்டு இருக்கிறோம் அதை பாவத்தை. We don't realize the seriousness of sin. பாவம் எவ்வளவு கேடானது என்பதை நாமும் கவனிக்கிறதில்லை. But my friend, look at the cross. ஆனா சிலுவையை கவனிங்க. Look at the brutal way in which Jesus was beaten. மகா கொடூரமான அந்த மரணத்தை கவனியுங்கள். Look at this brutal suffering and you will see the seriousness of sin. அந்த அவர் பட்ட அந்த கோர பாடுகளை கவனியுங்கள். பாவம் எவ்வளவு மோசமானது என்பது அது காட்டுகிறது. It will help you want to run away from sin. அதை பார்த்தீங்கனாலே பாவத்தை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருவீங்க. He suffered so much because our sin was so great. அவர் ஏன் அவ்வளவு பாடுபட்டார்? நம்முடைய பாவங்கள் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. Well, let me move on to another attribute of God, the Father. இன்னொரு பிதாவினுடைய இன்னொரு சுபாவத்தை காட்டுகிறேன். We see the Father's mercy and compassion on the cross. பிதாவினுடைய இரக்கத்தையும் அவருடைய மன உருக்கத்தையும் சிலுவையில் பார்க்கலாம். If the Father was only holy and righteous and had no mercy and compassion, we would have been finished. பிதாவுக்கு வெறும் பரிசுத்தமும் நீதியும் மட்டும் இருந்து அவர்கிட்ட இரக்கமும் மன உருக்கமும் இல்லைன்னா நம்மெல்லாம் காலியாயிருப்போம் என்னைக்கோ. He would have basically completely wiped out mankind. முழுக்க மனு வர்க்கத்தை அழிச்சு போட்டிருப்பாரு. Eternally we would have had to suffer his wrath. நித்தியமாக நரக தண்டனை அனுபவிக்க வேண்டியவர்களா இருப்போம். He would have done it so easily. I mean, it's nothing for him. சுலபமா செய்ய முடியும், அவரால் ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. But the thing is, he does not have that kind of character. ஆனா அந்த மாதிரி சுபாவம் உள்ளவர் அல்ல அவர். He's not only righteous, he's also merciful. அவர் நீதி உள்ளவர் என்பது மட்டும் இல்ல, அவர் இரக்கம் உள்ளவராயும் இருக்கிறார். He's merciful and gracious, slow to anger, abounding in goodness. அவர் இரக்கம் உள்ளவராக, இரக்கத்தில் பெருத்தவராக அவர் இருக்கிறார். Exodus 34:6, that is. யாத்திராகமம் 34:6 சொல்லப்பட்டிருக்கிறது. And because of his mercy and his compassion, he takes pity on our condition as sinners. அவருடைய இரக்கத்தினாலும் அவருடைய மன உருக்கத்தினாலும் நம்மை கண்டவர் இரக்கம் காட்டுகிறார். When Jesus was in this world, when he saw people suffering, he had compassion. Again the gospel. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது ஜனங்கள் படுகிற பாடுகளை பார்த்து அவர் மனதுருகினார் என்று பார்க்கிறோம்.
Why did he have compassion? ஏன் மனதுருகிறார்? Because he's just like his father. ஏனென்றால் அவர் பிதாவை போலவே இருக்கிறார். His father has compassion. பிதா அப்படி மனதுருகிறவராய் இருக்கிறார். And you can see that compassion in full bloom on the cross of Calvary. அந்த மன உருக்கத்தை சிலுவையில் நாம் பார்க்க முடிகிறது. Because he had mercy and compassion only, Jesus died on the cross for us. அவருக்கு இரக்கமும் மன உருக்கமும் இருந்ததனால தான் சிலுவையில் மரித்தார். You know, but let me move on. இன்னும் போலாம். Just because he has mercy and compassion, he cannot simply forgive us and take us back. That would be unjust. அவருக்கு இரக்கம் மனம் உருக்கம் இருக்கிறதுனால சரி பரவாயில்ல வா பாவம் செஞ்சுட்டு நான் மன்னிச்சறேன் உன்னை ஏத்துக்கிறேன்னு ஏத்துக்கவும் முடியாது. Some people like ஏனென்றால் அது அநியாயமா இருக்கும், அது நீதி நிலைநாட்டாது. Sometimes we like to think, you know, like God is righteous, but his mercy is kind of more than his righteousness. So it kind of overtakes the righteousness and he can just overlook. சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா தேவன் நீதி உள்ளவர், ஆனால் அவருடைய இரக்கம் வந்து இந்த நீதின்றதை காட்டிலும் அதிகமாக இருக்குது. அதனால நீதி உள்ளவர் வந்து பாவத்தை பார்க்கும்போது தண்டிக்கணும்னு இருக்குது, ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக இறக்கம் இருக்கிறதுனால பரவாயில்ல போ அப்படின்னு ஏற்றுக்குவாருன்னு அப்படி நினைக்கிறாங்க. No. The glory of God, part of what makes God glorious is that he has all these attributes and characteristics, and everything functions equally and everything functions well together beautifully. ஆனால் தேவனுடைய தன்மையை கவனிக்கணும். தேவனுடைய தன்மை வந்து இது கொஞ்சம் குறைவு அது கொஞ்சம் ஜாஸ்தின்லாம் சொல்ல முடியாது. எல்லா தன்மைகளுமே நீதி, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம் எல்லாமே ஒரே அளவில் இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. You know, justice, that is what I want to point out now. The justice of God is seen on the cross. தேவனுடைய நீதியை நாம் சிலுவையில் பார்க்கிறோம். You will notice that justice and righteousness are related in Tamil. You can நீதி see that similarity. ரைச்சஸ்னஸ்னும் நீதி தான் இல்லையா? தமிழில் வந்து ஜஸ்டிஸ் ரைச்சஸ்னஸ் ரெண்டு ஒரே மொழிபெயர்ப்பு தான். நீதி தான். Basically justice is the action which establishes the right and condemns the wrong. ஆனால் ஒரே வார்த்தை தான் தமிழில் இருக்குது, ஆனால் சில வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஜஸ்டிஸ்னால் வந்து அந்த ரைச்சஸ்னஸை ஸ்தாபிக்கிறது, அதாவது நீதியை நிலைநாட்டுவதுக்கு தான் ஜஸ்டிஸ். நியாயம். ஜஸ்டிஸ் என்ற வார்த்தை தமிழில் பெட்டராக டிரான்ஸ்லேட் பண்ணணும். நியாயம் செய்கிறது, இந்த நீதியை வச்சு நியாயம் செய்கிறது. That's right. It is expressing its righteousness. இந்த நீதியை வெளிப்படுத்துகிறது நியாயம் இல்லையா? Justice demands that wrongdoing must be punished. நியாயம் வந்து என்ன? நியாயத்தினுடைய கோரிக்கை என்ன? பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். And that the right must be established. எது சரியோ அது செய்யப்பட வேண்டும். And so because God is a just God, he cannot just go without punishing sin. ஆகவே தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறதுனால அவர் பாவத்தை கண்டு காணாமல் இருந்தா அது நியாயமா இருக்க முடியாது. Some people say, you know, God could simply forgive us. Why so much shedding of blood, so much horror, suffering? சில சொல்றாங்க இல்லையா, தேவன் அன்பா இருக்கிறாரு, எதுக்கு இவ்வளவு சிலுவை மரணம் ரத்தம் சிந்துதல் இதெல்லாம் என்னத்துக்கு, சும்மா பேசாம மன்னிச்சிருக்கலாம் இல்லையா? But where is the justice in that, my friend? ஆனா சும்மா மன்னிச்சா நியாயம் இல்லையா அது? How would we like it if we suddenly found out that God just completely ignored all the evil acts committed by someone like Hitler? உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹிட்லர் எவ்வளோ பண்ணான், அவனுடைய இதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அவர் பரவாயில்லன்னு விட்டுட்டாரு அப்படின்னு தெரிஞ்சா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கோபம் வரும்? ஒரு தண்டனை இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே விட்டுட்டாருன்னு தெரிஞ்சா would people be ready to accept a God like that? அப்படிப்பட்ட தேவனை யாராவது விரும்புவார்களா, ஏற்றுக்கொள்வார்களா? You know all the injustice that is happening in our land. நம்ம நாட்டில் நடக்கிற அநியாயங்களை பாருங்க. What is our hope? That one day all of this will be judged by a just God. எல்லாமே நியாயமுள்ள தேவன் ஒரு நாளில் நியாயம் தீர்ப்பார், நீதியை செய்வார், ஸ்தாபிப்பார்னு விரும்புகிறோம். That hope is there only because our God is just. அந்த நம்பிக்கை இருக்குது, ஏன்னா நம்முடைய தேவன் நீதி உள்ளவர், ஆனால் நியாயமும் செய்கிறவர். If he would just forgive our sin just like that without punishing wrongdoing, then he is no longer a just God. He is no longer worthy to be called God. தவறுகளை நியாயமான விதத்தில் தண்டித்து அதை சரிப்படுத்தாம சும்மா மன்னித்து விடுறாருன்னா அது நியாயமா இருக்க முடியாது. Wrongdoing must be punished. தவறுகள் தண்டிக்கப்பட வேண்டும். The greater the wrong, the greater the punishment. எவ்வளவு அதிக தவறு செய்யறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக தண்டனை இருக்க வேண்டும். Justice demands this. நியாயம் அதுதான், குற்றத்துக்கு ஏத்த மாதிரி தண்டனை இருக்கணும். And so then we have a dilemma, you know. அப்ப அங்க ஒரு பிரச்சனை. If God
forgive sin without punishing, he would no longer be God because he would no longer be just. பாவத்தை தண்டிக்காம மன்னிச்சார்னா அவர் நியாயமுள்ளவரா இருக்க முடியாது, நியாயம் இல்ல அவர்கிட்டன்னு சொல்லிடுவாங்க. And therefore he wouldn't be true to his character as a just God. நியாயம் இல்லாதவர் கடவுளா இருக்க முடியாது. அவருடைய சுபாவம் நியாயம் இல்லைன்னா, சுபாவத்தில் நியாயம் இல்லைன்னா அவர் எப்படி கடவுளா இருக்க முடியும்? On the other hand, if God did not forgive our sin and save us, then he would not be the merciful and gracious God that he is. ஆனால் நம்மை மன்னிக்கவில்லை என்றால், நம்மை ரட்சிக்கவில்லை என்றால், பாவிகளா இருக்கிற நம்மளை மன்னித்து ரட்சிக்கவில்லை என்றால் இவர்கிட்ட இறக்கமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, கிருபையே இல்லைன்றுவாங்க. On the one hand, we can say, God is not just. On the other hand, people will say he is not merciful. ஒரு தரப்புல சொல்லுவாங்க பாவத்தை தண்டிக்காம விட்டா நியாயமே இல்லைன்னுவாங்க, பாவத்தை தண்டிச்சா இரக்கமே இல்லைன்றுவாங்க, மனதுருக்கமே இல்லைன்றுவாங்க. This is a dilemma, isn't it? இது ஒரு பெரிய டைலமா, ஒரு பெரிய பிரச்சனை. And that is where the wisdom of God comes in next. அங்கே தான் தேவனுடைய ஞானம் வருகிறது. The cross is the display of the wisdom of God to solve this dilemma. சிலுவை இந்த டைலமாவை தீர்க்கிற, இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஒரு நிவாரணம். Because on the cross both the justice and the mercy of God is revealed and both meet perfectly to save us. சிலுவை என்றால் என்ன? அங்கே தேவனுடைய நியாயமும் தேவனுடைய இரக்கமும் சந்திக்கிற இடம், ரெண்டும் சமமாய் அங்கே சந்திக்கிறது. God remains just and also remains merciful. தேவன் நியாயமுள்ளவராகவே இருக்கிறார், அதுல கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கிறது இல்லை நியாயத்தை. நியாயமுள்ளவராக இருக்கிறார், அதே நேரத்தில் இரக்கமுள்ளவராயும் இருக்கிறார், அதையும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கிறது இல்லை. His justice can be seen in how brutally our sin was punished. அவருடைய நியாயத்தை சிலுவையில் எங்கே பார்க்கிறோம்? நம்முடைய பாவங்கள் எவ்வளவு கொடூரமான விதத்தில் தண்டிக்கப்பட்டது என்பதில் நியாயத்தை பார்க்கிறோம். His mercy is seen in how lavishly our sin is forgiven and அவருடைய இரக்கத்தை எங்கே பார்க்கிறோம்? எவ்வளவு தாராளமாக அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார் என்கிறதுல அவருடைய இரக்கத்தை நாம் காண்கிறோம். That's why Romans 3 says in verse 26. ஆகவேதான் ரோமர் 3:26 சொல்லுகிறது, all this happened on the cross in order to show his righteousness at the present time, so that he might be both the just and the justifier of the one who has faith in Jesus. ஆகவேதான் ரோமர் 3 இப்படி இதை குறித்து வாசிக்கிறோம். தேவன் பொறுமையாயிருந்த 25 காலத்தில், முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனே நீதிமான் ஆக்கவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் அப்படின்னு இருக்கு. It's amazing, God manages to be just and also make you just. That's what that verse is saying. Make you righteous. தேவன் ரெண்டு காரியத்தை செய்கிறார். தான் நீதி உள்ளவர் என்பதையும் காட்டுகிறாரு, நமக்கு அவர் இரக்கத்தையும் காட்டுகிறார். The wisdom of God, is amazing. God came up with this plan in his great wisdom. தேவனுடைய அனந்த ஞானத்தினாலே இப்படி ஒரு நிவாரணத்தை இந்த பிரச்சனைக்கு அவர் That's why Paul boasts about the cross to the Corinthians who are boasting. They are boasting about their own, Greek philosophers. கொரிந்தியர் பாருங்க, அவங்க கிரேக்க தத்துவ ஞானிகள் இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, அதை பற்றி மேன்மை பாராட்டிட்டு இருக்காங்க. Paul is saying, no. The greatest wisdom is found in the cross of our Lord Jesus Christ, where you not only see power of God, you also see the wisdom of God. பவுல் என்ன சொல்லுகிறாரு? இல்ல தேவனுடைய பெரிய ஞானம் எங்கே விளங்குகிறது? சிலுவையில் தான் தேவனுடைய வல்லமையும் காண்கிறோம், தேவனுடைய ஞானத்தையும் காண்கிறோம். So we see the righteousness of God. ஆகவே தேவனுடைய நீதியை பார்க்கிறோம், the mercy of God, தேவனுடைய இரக்கத்தை பார்க்கிறோம், the justice of God, நியாயத்தை பார்க்கிறோம், the wisdom of God, ஞானத்தை பார்க்கிறோம், the power of God, வல்லமையை பார்க்கிறோம். கடைசியில வல்லமை பற்றி சொல்லிடுறேன். Two more things, power and then something else. Okay, power of God. வல்லமை. Power of God means all this worked.
வல்லமைன்னா எதை சொல்றேன்? இது எல்லாம் வேலை செஞ்சது, அதான் வல்லமை. You are the proof of that. நடப்பித்தது, இதெல்லாம் நடப்பிக்க முடிஞ்சது. So now some people அதுக்கு ஆதாரம். Some people put grand plans, but in the end it doesn't work. சிலருக்கு நிறைய திட்டமெல்லாம் போடுவாங்க, ஆனா அது நடப்பிக்க முடியாது, ஏன்னா அந்த வல்லமை கிடையாது. How many of you say God the Father's plan of salvation worked? You are sitting proof of that. எத்தனை பேர் சொல்லுவீங்க தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் வேலை செய்தது, நிறைவேறினது? How could he save people like us? எப்படி நம்மை போன்ற பாவிகளை ரட்சிக்க முடியும்? While remaining true to his character. அவராகவே இருந்து அவருடைய சுபாவத்தையும் வைத்துக்கொண்டு நம்ம எப்படி ரட்சிக்க முடியும்? In his great wisdom he put a plan and he executed it to perfection and it worked out. He finished it to success. அவருடைய அனந்த ஞானத்தினாலே அதை எப்படி செய்ய வேணும்னு திட்டமிட்டு அந்த திட்டத்தின்படி செய்து நிறைவேற்றி காண்பித்தார். நிறைவேற்றி காண்பிக்கிறதுல தான் வல்லமையை பார்க்கிறோம். That's why the Apostle Paul says, I am not ashamed of the gospel because it is the power of God unto salvation for those who believe. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன், அது ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ பலனாய் இருக்கிறது என்கிறார். No one else can save us from யாரும் நம்மளை ரட்சிக்க முடியாது from this sin problem. இந்த பாவம் என்கிற பிரச்சனையிலிருந்து. You know, they can save a little bit from the sickness problem, the hospitals a little bit are saviors, little saviors you may say. ஆமா, இந்த ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு சின்ன சின்ன ரட்சகர்கள், அவர்கள் கொஞ்சம் காப்பாத்துறாங்க வியாதி இதிலிருந்து. Some people save us from money problem by lending money or other things. சிலர் கொஞ்சம் காசு கொடுத்து கொஞ்சம் காப்பாத்துவாங்க உங்களை. You know, there are also, we have these little saviors out in the world, you may say. இப்படி சின்ன சின்ன ரட்சகர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. But who can save from sin? ஆனா பாவத்திலிருந்து யார் உங்களை ரட்சிப்பா? Who can wipe out our slate clean and say your sin is forgiven? உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று சுத்தமா நம்மளை கழுவி சுத்திகரிக்கிறவர் யார்? Only Jesus. இயேசு மாத்திரமே. And this plan was put by the Father, my friend. இது பிதாவினால் தீட்டப்பட்ட ஒரு திட்டம். What an amazing plan. இது என்ன அற்புதமான ஒரு திட்டம். We don't have to be ashamed of the gospel because everyone needs the gospel. நாம சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட வேண்டியதில்லை, ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் தேவை. The rich and the poor need it. பணக்காரனுக்கும் தேவை, ஏழைக்கும் தேவை. The educated and the uneducated need it. படித்தவனுக்கும் தேவை, படிக்காதவனுக்கும் தேவை. That is why Paul is writing to the greatest city in the world at that time, and some may say the greatest city of all time, Rome, and he says, I am not ashamed of the gospel because it is the power of God unto salvation for all who believe. இருக்கிறதுலேயே மிகப்பெரிய நாவநாகரிகமான பட்டணம் என்று எண்ணப்பட்ட ரோமாபுரிக்கு அந்த காலத்தில் எழுதுகிறார், சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இதில் வெட்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா இதுதான் ரட்சிக்க முடியும். In fact, he means to say, I am proud of it because it has so much power, it can save people, nothing else can. கேட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் சொல்ற சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன் என்ன ஏன் சொல்கிறாருன்னா, உண்மையை சொல்ல அவர் என்ன சொல்ல வர்றாரு, இதை குறித்து பெருமைப்படுகிறேன்றார், ஏன்னா இது மட்டும் தான் ரட்சிக்க முடியும். Not only that, the cross was where the power of the devil was broken. அது மட்டும் இல்லை, சிலுவை பிசாசின் வல்லமையை முறித்த இடம். The devil is a very powerful person. பிசாசு வல்லமை உள்ளவன் தான். You know, we cannot stand against him in our own power. நம்முடைய சொந்த வல்லமையில அவனை எதிர்த்து நிற்க முடியாது. We'll get into trouble doing that. நீங்க அப்படி பண்ணீங்கன்னா தோத்துருவீங்க. But I think the devil must have thought when Jesus was on the cross that he got him good, you know. That's it, he's finished. He put the Son of God there. Everything is spoiled now. இயேசு சிலுவையில் தொங்கின போது பிசாசு நினைச்சான், முடிச்சாச்சு இவர் கதையை, என் வல்லமை தான் இங்கே பெருசாக இருக்குது, நான் அவரை தீர்த்து கட்டிட்டேன்னு நினச்சிட்டான். He must have been really happy. ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கான் அவனுக்கு. But what he didn't realize, ஆனால் அவனுக்கு தெரியாது என்ன தெரியுமா, in the death on the cross only Jesus broke the power of death which was held by the devil. அந்த பிசாசினுடைய அந்த சிலுவை மரணத்தின் மூலமாக தான் மரணத்தின் வல்லமையே அவர் தீர்த்து கட்டினார். God, you know, turns our common sense thinking upside down. நம்முடைய பொது அறிவை எல்லாம் தலைகீழாக்குறார் கர்த்தர். How can you overcome death by dying? மரணத்தை எப்படியா சாகிறது மூலமா மேற்கொள்ள முடியும்னு கேட்பீங்க நீங்க. But that's what Hebrews 2:14 says. ஆனா எபிரேயர் 2:14 அதான் சொல்லுகிறது. Through death he might destroy the one who has the power of death, that is the devil. மரணத்தின் 2:14 என்ன சொல்லுது எபிரேயர்ல, மரணத்தின் மூலமாக மரணத்தின் அதிபதியாய் இருந்தவனுடைய வல்லமையை முறித்தார். So it was all the plan of God. The devil thought he worked out his plan, but finally he was a pawn in the hands of God and God worked out his plan. பிசாசு நினைத்தான் நான் என் பிளானை பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் கதையை முடிச்சிட்டேன்னு நினச்சிட்டான். ஆனால் அவர் அதை விட பிரமாதமாக வேலை செஞ்சு அவங்க கதையை முடித்தார்.
he overcame the devil who had the power of death. மரணத்தின் அதிபதியாயிருந்த அவனுடைய வல்லமையை அவர் மேற்கொண்டார். You know, he disarmed the rulers and principalities, Colossians 2:15. கொலோசியர் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறது, Put them to open shame. துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள் இவைகளுடைய அதாவது துரைத்தனங்களை, அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று வாசிக்கிறோம். சிலுவையில், on the cross, in the cross it happened. On the cross, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Not just in the resurrection, but in the cross it happened. உயிர்த்தெழுதல்ல மாத்திரம் இல்ல, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். You see the power of God manifest on the cross. சிலுவையிலே தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதை பார்க்கிறோம். But finally, let me also say, கடைசியா இன்னொன்னு சொல்றேன். The cross displays the love of the Father. சிலுவை பிதாவினுடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறது. Why all this great plan and why such, such a complicated, you may say, plan and working out of salvation? ஏன் இவ்வளவு சிக்கலான ஒரு திட்டம், இவ்வளவு விவரமான, இவ்வளவு காம்ப்ளிகேட்டட் திட்டம் உண்டு ரட்சிப்புக்கு? Because the Father loves you and me. ஏனென்றால் பிதாவானவர் உங்களை என்னை நேசிக்கிறார். That is the simple explanation. அதுதான் இதனுடைய விளக்கம். You see, I'm making a distinction between mercy and love. Mercy we already spoke about. இரக்கத்தை பற்றி ஏற்கனவே பேசணும். ஆனா இரக்கத்துக்கும் அன்புக்கும் இருக்க வித்தியாசத்தை காண்பிக்கிறேன். It is mercy when God wants us to save us from eternal wrath. தேவன் நம்மை நித்திய மரணத்திலிருந்து தப்புவிக்க விரும்புகிறார் என்பது இரக்கம். But it is great love when God chooses to do that by sending his one and only son to suffer and die for us. ஆனால் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவர் நமக்காக மரித்து நமக்கு ரட்சிப்பை உண்டாக்க வேண்டும் என்பது அன்பு. All this while we were yet sinners. இதெல்லாம் எப்போ செஞ்சாரு? நாம் பாவிகளா இருக்கும்போது. While we were enemies of God. தேவனுக்கு சத்துருக்களாய் நாம் இருந்தபோது God so loved this bad world that he gave his only begotten son to it. இவ்வளவு மோசமான கேடான உலகத்தை தேவன் நேசித்து தம்முடைய சொந்த குமாரனையே அதற்காக தந்தார். My friend, God is not an abstract philosophical concept. தேவன் ஏதோ நாம் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ தத்துவ ஞானம் அல்ல. God is a person and he loves. He is love. தேவன் ஒரு நபர், அவர் ஆழ்த்துவம் உள்ளவர், அவர் நம்மை நேசிக்கிறார். And he loved you from before the foundation of the world. உலக தோற்றத்துக்கு முன்னாகவே உங்களை நேசிக்கிறார். And that is why he put this plan of salvation in place. ஆகவே தான் இந்த திட்டத்தை அவர் ரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தினார். And to execute it he spared not his only son. அதை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய குமாரனை கூட அவர் மரணத்துக்கு தப்புவிக்கிறார். So that we might become his sons and daughters. ஏன் நாமெல்லாம் அவருடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் மாற வேண்டும் என்று. Paul says, if he did not spare his own son, his one and only son, will he not also freely give us with him all things? சொந்த குமாரன் என்று பாராமல் தம்முடைய குமாரனையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் இலவசமாய் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று பவுல் சொல்லுகிறார். You see, my friend, don't think God doesn't care about you or something like that. தேவன் உங்களை குறித்து கரிசனை கொள்ளவில்லை என்று நினைக்க கூடாது. No, my friend. இல்லவே இல்லை. He does care about you deeply. உங்களை குறித்து ஆழமாய் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். You just have to see it. அதை பார்க்கணும், அவ்வளவுதான். You have to see God's glory. நீங்கள் தேவனுடைய மகிமையை காண வேண்டும். And you can see it above all in the cross. எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவையில் அதை காண வேண்டும். And I want you to see it. அதை காண விரும்புகிறேன். That's the whole point of today's sermon. அதுதான் இன்னைக்கு பிரசங்கம். If you can see it, then you will speak like Paul. Will he not also give us freely all things? நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா அப்ப நம்புவீங்க, இவரே தந்தவர் மற்ற எல்லாத்தையும் தரமாட்டாரா? What is God's glory? தேவனுடைய மகிமை என்ன? It's all these attributes, his righteousness, justice, wisdom, mercy, love, power, everything put together, shining forth beautifully. அப்ப தேவனுடைய மகிமை என்ன? இந்த எல்லாம் தேவன் நியாயம் உள்ளவர், நீதி உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர், வல்லமை உள்ளவர். இப்படி இதை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து போட்டாதான் தேவனுடைய மகிமையை காண முடியும். This is the God we worship. இந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். Let us all stand up. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். Get a glimpse of that and then go back and look at your problem. நீங்க இந்த தேவனுடைய மகிமையை நல்லா பார்த்துட்டு அப்புறம் உங்க பிரச்சனையை பாருங்க. Oh, he is enough for us. இவர் போதுமானவராய் இருக்கிறார். He loved us when we were at our worst. நாம்
தாழ்ந்த நிலையில் இருந்தபோது நம்மை நேசித்தார். He surely loves us now that we are children of God. நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம் இல்லையா, இன்னைக்கு இன்னும் அதிகமா He நேசிக்கிறார். loves us even more. இன்னும் அதிகமாக நம்மை நேசிக்கிறார். Oh, we praise you, we thank you, O God. தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Oh, we pray you'll open our eyes that we may see your glory more and more. கண்களை திறந்தருளும் கர்த்தாவே, உம்முடைய மகிமை இன்னும் அதிகமாய் காணும்படியாக. Oh Lord, cause us to be amazed. நாங்கள் இதை கண்டு ஆச்சரியப்படும்படியாக எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lead us in this as the week proceeds, Lord. நாங்கள் கர்த்தாவே இந்த வாரத்திலே எங்களுக்கு இன்னும் அதிகமாக ஒவ்வொரு நாள் இதை குறித்த வெளிப்பாட்டை May you be glorified in our life. எங்களுடைய வாழ்க்கையில நீர் மகிமைப்படுவீராக. May we see and show your glory to others. இதை கண்டு நாங்கள் உம்முடைய மகிமையை நாங்கள் மற்றவர்களுக்கு விவரித்து சொல்ல கிருபை செய்தருளும். To you be all the glory, honor and praise. உமக்கே எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.